கல்யாணம் டு காதல் பாகம் 7. இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷாப்பிங் லஞ்ச் என்று அன்றைய தினத்தை இனிமையாக அருள் அணி இருவரின் அக்கவுண்டும் ஏறக்குறைய திவாலாகும் நிலையில் முடித்துவிட்டு படகிற்கு திரும்பினர். மாலை சாய்ந்து இரவு எட்டி பார்க்கும் நேரம். வானம் கருத்தது. அநேகமாய் மழை பெய்யக்கூடும், அதனால் பயணம் செய்ய முடியாது என்று சொல்லி ரவிதாசன் படகை நன்குரமிட்டு நிறுத்திவிட்டான். சோர்வாய் இருக்கிறது என்று அணி மாலதி இருவரும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். ஜில்லென்ற காற்றில் நனைந்து கொண்டு அருள் வானதி மட்டும் அறையின் வெளியே படகின் முனையில் அமர்ந்திருந்தனர். வேஷ்டி சட்டையில் ரொம்ப ஹேம்சமாக இருக்கீங்க. 1 லிட்டர் தேனை குளிர வைத்து அப்படியே காதில் ஊற்றியது போல இருந்தது அருள்மொழிக்கு. அடி பாவி, பேசாமல் தான் கொள்கிறாய் என்று நினைத்தால் பேசியும் கொள்கிறாயே. நெசமாவா? சும்மா பார்மலாட்டி சொல்லாத. ஆமாம் என்று ஒத்துக்கொண்டாள். அப்புறம் பேச வாய்ப்பு இருக்காதே. நம் அருள் கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டான். ஐயோ, சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு உங்களை மாதிரி காஸ்டியூமெல்லாம் பார்க்க அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கலையே. அருள் சிரித்தான். அவனுக்குள் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓடியது. உண்மைதான், நான் பெண் பார்த்து மோதிரம் மாற்றி சம்பிரதாயம் பார்த்து நடந்திருந்தால் ஒவ்வொரு விழாவிலும் வேஷ்டி சட்டை சகிதம் நின்று பார்த்திருக்கலாம். இந்த கல்யாணமே ஒரு அழகான விபத்தாகத்தானே வந்தது. அநேகமாய் வானதி கூட மனதில் அதே பிளாஷ்பேக்கை தான் ஓட்டி கொண்டிருக்க வேண்டும். அவளுக்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்தாள். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம் ஒன்றா நின்று போட்டா எடுக்கவே இல்லை. அருள் அவனையே மறந்து சொன்னான். வானதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆமா இல்லை, சின்ன பிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டு வெறு சீரியஸாக ஆமாம் போட்டாள். ஆமாவா இல்லையா? தலையை சாய்த்து புன்னகைத்தான். ஐயோ அருள், வேணாம் ப்ளீஸ். இருவருமே சேர்ந்தே சிரித்தார்கள். 1 நிமிஷம் இருங்க சொல்லிவிட்டு தங்கள் அறையினுள் நுழைந்தாள். அருளின் மனம் அந்த மாலை மங்கும் நேரம் போலவே ஜில்லென்று இருந்தது. கேரளாவிற்கு வந்துதான் எத்தனை மாற்றங்கள், தயக்கங்கள் எல்லாம் மறைந்து இயல்பாய் பேசும் நிலைக்கு வந்தாயிற்று. சூரியன் நன்றாக மறைந்து போதாக்குறைக்கு கார் மேகங்கள் சூழ்ந்து அந்த வேம்பநாடு ஏரி ஏகந்தமாய் காட்சியளித்தது. பறவைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டிலும் முக்கோண செவ்வக வடித்திலும் தங்கள் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தன. எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடுவேன் என்று மழை எங்கிருந்தோ கூறுவது போல் இருந்தது. உள்ளே சென்ற வானதி கையில் ஒரு கேமராவுடன் வந்தாள். அதை உயிர்ப்பித்து மேஜை மேலே வைத்து சில பட்டன்களை தட்டினாள். அருள், அந்த லாஸ்ட் நில்லுங்க. அருள் உடனே நகர்ந்து படகின் முனைக்கு சென்றான். இன்னும் கொஞ்சம் தள்ளி, இன்னும் நல்லா தள்ளுங்க. அவள் சொல்ல சொல்ல அங்கும் இங்கும் நகர்ந்தான். ஐயோ அப்படி இல்லை, இன்னும் நல்லா. நான் நிற்க இடம் வேணாமா? அப்பாவியாய் கேட்டாள். இதெல்லாம் உண்மைதானா, அல்லது கண் திறந்ததும் கனவாக இருந்து விடுமா? அருள்மொழி சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தான். என்னோடு நின்று போட்டா எடுத்துக்கொள்ள போகிறாளா? தள்ளி நிற்பீங்களா மாட்டீங்களா? எழுந்து இடுப்பில் கையை வைத்து முறைத்தாள். நன்றாக ஒதுங்கி நின்றான். பின்னணியில் பாதி நீரும் பாதி நிலமுமாய் இருந்தது. வானதி டைமரை தட்டிவிட்டு ஓடி வந்து அருளின் பக்கத்தில் நின்று கொண்டாள். அருள் உள்ளே. அந்த 10 நொடியில் பலவித எண்ணங்கள் வந்து சென்றன. 10, 9, 8. தோளில் கையை போட்டுக்கொண்டு நிற்கலாமா? ஏதும் தவறாய் நினைப்பாளோ? 7, 6, 5. இன்னும் கொஞ்சம் நெருங்கி நிற்கலாமா? 4, 3. இவள் மனதில் என்ன நினைக்கிறாளோ? 2, 1. படார் என்ற சத்தத்துடன் அந்த மின்னலும் இடியும் அவர்கள் பின்னே தொலைவில் இருந்த தென்னை மரத்தில் விழ அந்த தென்னை பற்றி கொண்டது. வாசகர்கள் நினைப்பது போல வானதி அருளை கட்டிப்பிடித்து கொள்ளவில்லை. அதையெல்லாம் எத்தனை படத்தில்தான் நாமும் பார்ப்பது. அடுத்து 2, 3 நொடிகளில் மழை பிடித்து கொண்டது.
சடசடவென மழை அடிக்க ஆரம்பித்ததும் வானதி கேமராவை தூக்கி கொண்டு அறைக்குள் ஓடினாள். அவளை தொடர்ந்து அருளும் வந்தான். வாசலில் நின்று கொண்டு மலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வானதி. புதிதாக ஏதோ ஒன்றை பார்க்கும் ஆவலோடு மலையை ஆசையாக ரசித்தாள். கொட்டுற மலையில் நின்றுக்கிட்டு டீ சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அருளிடம் திரும்பினாள் வானதி. காற்றிலே ஏறி விண்ணையும் சாடுவோம். காதல் பெண்ணின் கடைக்கண் பணிவிலே ஒரு டீ போட்டு தரமாட்டேனா? அருள் சிரித்துவிட்டு டீ கெட்டிலை நோக்கி சென்றான். சற்று நேரம் உள்ளே நின்றிருந்த வானதி மெல்ல வெளியே எட்டி பார்த்தாள். மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது. தன் இரு கைவிரல் நுனிகளில் பாவாடியை மெல்ல தூக்கி கொண்டு வெளியே கால் எடுத்து வைத்தாள். படகில் தேங்காமல் தண்ணீர் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. வானதியின் பாதங்களை மென்மையாய் உருவிக்கொண்டே அந்த மழை நீர் ஓடியது. ஓட்டத்தின் வேகத்தில் அவள் கொலுசு மணிகள் சேர்ந்து அவள் கீழ்ப்பாதங்களை வருட லேசாக கூசியது. முழுமையாக வெளியே வந்து மழை துளிகளை தன் மீது விழ சிலிர்த்தாள். முகத்தை உயர்த்தி விழுந்த துளிகளில் சிலவற்றை இமைகளுக்குள் வாங்கி கொண்டாள். ஒரு பெரிய தேநீர் கோப்பையுடன் அருள் அவள் பின்னே வந்து நின்றான். கொட்டும் மழையிலும் அருளின் தேநீர் வாசம் வானதியை திரும்பி பார்க்க வைத்தது. தேங்க்ஸ் அருள் சொல்லிவிட்டு அவன் கைகளோடு அந்த தேநீர் கோப்பையை பிடித்தாள். அவன் கைகளும் அவள் கைகளும் அந்த கோப்பையை பிடித்திருக்க தான் பின்னே நின்ற அருளின் நெஞ்சில் சாய்ந்தாள். அந்த தேநீரை பருக ஆரம்பித்தாள். தேகம் குளிர வைக்கும் மழை, ஆவி பறக்கும் தேநீர். தன் நெஞ்சின் மீது தனது நெஞ்சம் கலந்த தன் காதலி, இதைவிட ஒரு சுகமான கவிதை என்ன இருக்க முடியும்? அருள் அந்த மலையை மறந்தான். அந்த படகை மறந்தான். கரையில் காற்றில் கதகளி ஆடிய மரங்கள் மறந்தன. முழுதும் வானதியின் வசம் தன் நினைவுகளை தந்தான். கண்களில் மழை நீரையும் கையில் தேநீரையும் வைத்து ரசித்த வானதி திடீரென்று அலறினாள். ஐயையோ! அருள் மொத்தமாய் பதறி அவள் முன்பு துள்ளி நின்றான். வானதி, என்னாச்சு என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகலை. இந்த தாவணி சாயம் போகுது பாருங்க. ஒயிட் ஸ்கர்ட் வீணாகிடுச்சு. அப்பொழுதுதான் அருள் கவனித்தான். அவளின் கருப்பு நிற தாவணி நன்றாக சாயம் விட்டிருந்தது. அந்த வெண்ணிற பட்டுப்பாவாடை அங்கங்கே கருப்பு கோடிகளில் சிக்கி அலங்கோலமாக இருந்தன. முட்டாள் முட்டாள், நல்லா ஒரு துணி எடுக்க தெரியல உனக்கு. அருள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அச்சோ சாரி வானதி, எனக்கு அவ்வளவா தெரியல. நல்லா இருந்தது, அதுதான் எடுத்தேன். வானதி சிரித்தாள். ஏன் இதுக்கு சாரி சொல்கிறீங்க? நார்மலாக இருங்க. முதல் தடவை வாஷ் பண்ணால் சாயம் போகும்தான். நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இந்தாங்க உங்கள் டீ, என்ஜாய் பண்ணுங்க. அந்த தேநீர் கோப்பையை அருள் கையில் திணித்துவிட்டு உள்ளே போனாள். அருள் உள்ளே சென்று சற்று நேரத்தில் அவளின் கைபேசி அலறியது. அதை கையில் எடுக்கும் முன் அருள் அலறினான். ஐயோ, மொபைல் போச்சு, இப்படி ஈரமாயிடுச்சு. அவசர அவசரமாய் ஓடி அறைக்குள் புகுந்து கதவை மூடினான். யூடியூப் லைட்டின் பட்டனை தட்டிவிட்டு திருப்பியவன் 1000 வோல்ட் மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்தான். அப்பொழுதுதான் வானதி தன் தாவணியை களைத்திருந்தாள். அருளை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக அருகில் இருந்த சாலை எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டாள். அருள்மொழிக்கு சகலமும் ஒரு நொடி உறைந்து போனது. உடலெங்கும் மலைத்துளி முத்து சிதறல் போல அவள் அங்கமெங்கும் திரண்டிருந்தது. விடுதலைப்பட்டிருந்த அவள் கூந்தல் மழை நீரோடு சேர்ந்து அவள் நெற்றியிலும் கழுத்திலும் ஒழுங்கு இல்லாமல் பிரிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அவள் மீது அதிகப்படியாய் ஒட்டி கொண்டிருந்த மழைநீர் அவள் தோளிலும் மார்பிலும் தவழ்ந்து வழிந்து பாதங்களில் இறங்கி கொண்டிருந்தது. அதிர்ச்சியிலும் வெட்கத்திலும் விக்கித்து அவள் பெரிய பெரிய கண்களால் மருண்ட பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். ஈரமும் எக்கச்சக்கமாய் நாணமும் சொட்ட நின்று கொண்டிருந்த வானதியை அருள் பார்வையால் விழுங்க ஆரம்பித்தான். அருளின் பார்வை தன்னை எல்லை மீறி மொய்ப்பதை உணர்ந்த வானதி திரும்பி கொண்டாள். அருளின் டெஸ்டோஸ்டிரோன் கலன் அவளை நோக்கி முன்னே தள்ள வானதியின் மீது வைத்த கண்ணை எடுக்காமல் அவளை நெருங்கினான். அவள் அருகே நெருங்க நெருங்க அவனின் இதய துடிப்பு நொடிக்கு 2 மடங்கு அதிகமானது. அட்ரினலினும்
டோப்பமைனும் அவன் இரத்தத்தில் எக்கச்சக்கமாய் கலந்து உடல் எங்கும் பரவியது. வானதி தன் பின்னங்கழுத்தில் அருளின் வெப்பமான சுவாசத்தை உணர்ந்தாள். உடல் நடுங்க நின்று கொண்டிருந்தாள். உடைகள் மறைக்காத அவள் இடையை மெதுவாக பிடித்து வைத்து அவளை மெல்ல மெல்ல தன் பக்கம் திருப்பினான். அருளின் விரல்கள் பட்ட இடத்தில் இருந்த 8,00,000 சென்சுரி நியூரான்களும் அந்த தீண்டலில் எழுந்த பின் வேதியலை கடைத்து கொண்டு வானதியின் மூளைக்குள் ஓடிச் சென்று காதல் காதல் என்று ஆரம்பித்தது. உணர்ச்சி கொந்தளிப்பில் தத்தளித்த வானதி வெட்கத்தோடு போட்டி போட்டு மெதுவாய் கண்கள் உயர்த்தி அருளை காதலோடு பார்த்தாள். அருள் அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். கூற்றமோ கண்ணோ பின்னோ என்று எண்ணி வியந்தான். வானதியின் கண்கள் நிலை கொள்ளாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கூரான மூக்கு சுவாசிக்க மறந்து திணறியது. சிவந்த உதடுகள் வெட்கத்தில் திழித்து கொண்டிருந்தன. படபடத்து கொண்டிருந்த வலது வழியில் தன் உதடுகளை லேசாய் ஒற்றி பின் அழுத்தமாய் முத்தமிட்டான். வானதி சிரித்தாள். மெல்ல அருளின் தோள்களை கட்டிக்கொண்டாள். என்னை மறந்தாயே என்று ஏக்கமாய் கேட்டபோது இடது கன்னத்திலிருந்து அடுத்த முத்தத்தை வைத்தான். ஈரம் சொட்டிக் கொண்டிருந்த அவள் மூக்கில் தன் மூக்கை வைத்து உரசினான். நேற்று இரவு வாங்கி வந்த வைர மூக்குத்தி அவளின் மூக்கில் சிறிய இரத்த கோட்டினை போட்டது. அந்த உணர்வை அருளின் நியூரான்கள் சுகம் சுகம் என்று அவள் மூளையில் பதிவு செய்ய அந்த மூக்கின் நுனியில் 3வது முத்தத்தை வைத்தான். விம்மி துடித்த வானதி அவனது இறுக்கமாய் கட்டிக்கொள்ள தன் இரு கைகளாலும் வானதியின் சிவந்த கன்னங்களை ஏந்தினான். கண்களை மூடி தன்னிலை எழுந்திருந்த வானதியின் துடிக்கும் இதழ்களை நோக்கி அவன் உதடுகள் பயணித்திருந்தது. அதை வானதியின் 6வது அறிவு உணர்ந்தது. அதுவரை காணாமல் போன வெட்கத்தை மீண்டும் கொண்டு வர அவன் முத்தம் முற்றுகையில் இருந்து தப்பி அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டாள். அருளின் இரத்தத்தில் இருந்த உஷ்ணத்தை வானதிதான் தேகத்தில் உணர்ந்தாள். அந்த இதமான சூட்டில் முகத்தை வைத்து அவனை இன்னும் இறுக்கமாய் கட்டி கொண்டாள். அவளின் விரல்களை எங்கெங்கோ உணர்ந்தாள். அவள் மனக்கண்ணில் அருள் தோன்றி சிரித்தான். வேஷ்டி சட்டையில் வந்து நின்றான். காரில் தன்னை தோளில் சாய்ந்து கொண்டு தூங்கினான். அலுவலகத்தில் தூரத்தில் நின்று அவனை பார்த்தான். சமையல் அறையில் அவளுக்காக சமைத்து கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்தான். உப்பு போட்ட டீயை ரசித்து குடித்தான். திடீரென்று மணமேடையில் தோன்றி அவள் கழுத்தில் தாலி கட்டினான். வானதியின் மனக்கண்ணில் அருள் இன்று வரை முதல் பார்த்த நாள் முதல் வந்தான். அப்பொழுது இன்னும் ஒரு புதிய உருவம் வானதியின் மனக்கண்ணில் தோன்றியது. வானதியை பார்த்து எகத்தாளமாய் சிரித்தது. அருளின் கையை பிடித்து கொண்டு நின்றது. மயக்கத்தில் இருந்த வானதி தன் கற்பனையில் தோன்றிய அந்த நிழல் உருவத்தை சற்று உற்று நோக்கினாள். அருளின் கையை பிடித்து நின்றிருந்த அவளை வானதி கண்டு கொண்டாள். அது லோகோ. அடுத்த நொடி வானதியின் உடல் எங்கும் அருவருப்பு பரவ தன்னை கட்டி கொண்டிருந்த அருளை பிடித்து வெடுக்கென்று தள்ளினாள். ஒரு அடி பின் சென்ற அருள் வானதியின் கையை பற்றி அவளை தன்னோடு இழுத்து அணைத்தான். வானதி ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டாள். சீ, கையை எடுங்க! மீண்டும் அவனை கையை தட்டிவிட்டாள். காதல் வழியில் மோகத்தின் பிடியில் ஆசையின் தூண்டிலில் சிக்கியிருந்த அருளிற்கு இது புரியுமா என்ன? மீண்டும் அவளை வேகமாய் நெருங்க முயல கோபத்தின் எல்லை கடந்து வானதி அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். வானதி அடுத்தடுத்தில் அதனை சற்றும் எதிர்பார்க்காத அருள்மொழி 10 அடி அப்பால் சென்று விழுந்தான். 1 வாரம் என்று திட்டமிட்டு போன பிக்னிக் 3 நாட்களில் அந்தோ பரிதாபமாக முடிந்தது. அனைவரும் சென்னை திரும்பி கொண்டிருந்தனர். ஊர் திரும்பிய அந்த 11 மணி நேரத்தில் அனைவரும் பேசிய வார்த்தைகளை எண்ணிவிடலாம். அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் பயணம் நிகழ்ந்தது. அருளாவது 1-2 வார்த்தைகள் பேசினான். வானதி கடைசி வரை வாய் திறக்கவே இல்லை. மாலதிக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது. காலை விடுந்ததும் விடியாததுமாய் மாலதியை தேடி வந்தாள் வானதி. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ஏதும் பேசாதே. போதும், எல்லாம் போதும். நாம் கிளம்பலாம். இப்போவே கிளம்பலாம். என்ன வாணி ஆச்சு? பிளான் எல்லாம் பக்காவாக போட்டு தானே வந்தோம். இப்போ சடனாக கிளம்புறோம்னா எப்படி? என்ன அர்த்தம்?
எனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம போகிறோமா இல்லை நான் மட்டும் போகட்டா? அப்படி ஒரு வானதியை இதற்கு முன் மாலதி பார்த்தது இல்லை. காரணம் ஏதும் சொல்லாமல் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழுகையை மட்டுமே பதிலாக சொல்லி கொண்டிருந்தாள். என்ன ஏது என்று விசாரிக்க அருளை தேடினாள். அவன் கன்னத்தில் வானதியின் 4 விரல்களும் பளிச்சென்று தெரிய ஏதோ வரம்பு மீறிய விபரீதம் நடந்துவிட்டது என்று மட்டும் புரிந்து கொண்டது. அணியும் மாலதியும் அதற்கு மேல் இழுக்காமல் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடும் செய்தனர். ஒரு வழியாக சென்னை வந்ததும் வானதி பிடிவாதமாய் மாலதியின் வீட்டில் தங்கிவிட்டாள். இரவு வானதி உறங்கிவிட்ட பின் அணியும் மாலதியும் தொலைபேசியில் அருளை தொடர்பு கொண்டு விசாரணை கமிஷன் ஒன்றை தொடங்கினார்கள். முதல் நாள் இரவு நடந்தவற்றை அப்படியே ஒப்பித்தான் அருள். உண்மையில் வானதியின் இத்தனை பெரிய கோபத்திற்கு என்ன காரணம் என்று அருள்மொழிக்கும் தெரியவில்லை. அவனால் யோசிக்கவே முடியவில்லை. நாங்களும் பார்த்தோமே, அன்னைக்கு புல்லா நல்லா தானே இருந்தா, ஏன் இவ்வளோ கோவப்பட்டா? மாலதி வானதியிடம் தனியாக பேச பார்த்தாள். வானதி தான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. அடிச்சுட்டாளாடா? என்னால் நம்பவே முடியல. வானதி அடிச்சுட்டதை உன் கன்னத்தில் அவ்வளோ அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. அவள் அடித்தது கூட வலிக்கலடா ஆடி. அவள் பேசாமல் இருக்கிறத தான் தாங்க முடியல. அருள் குரலில் லேசாக ஒரு விம்மல் தெரிந்தது. இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று அத்தோடு முடித்து கொண்டனர். மறுநாள் காலை அணி மட்டும் ஆபீஸிற்கு கிளம்பினான். மாலதி தான் வானதியிடம் இருப்பதாக சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்தாள். வெகு நேரம் சென்ற பிறகுதான் வானதி விழித்தாள். மாலதி அருளுக்கு டீ போட்டு கொடுத்தாள். இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். சொல்லு. டீ கோப்பையை கையில் வைத்திருந்த வானதி நிமிர்ந்து கேள்வியோடு மாலதியை பார்த்தாள். சொல்லுன்னா சொல்லுன்னு அர்த்தம். ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. மாலதிக்கு எரிச்சலாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் எழுந்து குளிக்க சென்றாள். அவள் செல்வதை வெறித்து பார்த்து கொண்டிருந்த வானதி தான் நிறுத்தி வைத்திருந்த அழுகையை அழுக ஆரம்பித்து விட்டாள். அழுது ஒரு வழியாக ஓய்ந்து அந்த களைப்பில் டேபிள் மீது தலை வைத்து அப்படியே தூங்கினாள். மாலதி அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி அப்படியே விட்டுவிட்டாள். மதியம் ஒரு நாள் ஒரு வழியாக எழுந்தாள். அதற்குள் அருள்மொழி 6 முறை கைபேசியில் மாலதியை அழைத்திருந்தான். வானதி இஸ் ஓகேனா? அவ சாப்பிட்டாளா? ஏதாவது சொன்னாளா? மாலதிக்கு அருளை நினைத்து வருத்தமாய் இருந்தது. அப்படி என்னதான் நடந்தது? 2 பேருக்கும்? தூங்கிக் கொண்டிருந்த வானதியை லேசாக தட்டி எழுப்பி விட்டாள். வாணி, சாப்பிட்டு அப்புறம் படுத்துக்கோ. எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வா. கண்ணை கசக்கி கொண்டு விழித்த வானதி மாலதியை பார்த்ததும் அவள் மீது சாய்ந்து கொண்டு விம்மி அழ தொடங்கினாள். ஆறுதலாக அவள் தலையை கோதிவிட்டாள் மாலதி. என்ன ஆச்சு வானதி? சொன்னாதானடி தெரியும். அருள் என்கிட்ட விசும்பலோடு நடுவில் பேச திணறினாள். மாலதி ஒரு கிளாஸில் தண்ணீர் பிடித்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்து பின் தொடர்ந்தாள். என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தார். மாலதிக்கு சிரிப்பும் கோபமும் ஒன்றாக வந்தது. இவள் என்ன நிஜமாலும் லூஸ் ஆகிட்டாளா? என்ன விளையாட்டு காட்டுறியா? அருள் பார், யாரு? உன் புருஷன் தானே? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? கல்யாணம் ஆகிட்டா எல்லா உரிமையும் இருக்குன்னு அர்த்தம் ஆகிடாது மாலதி. பட்ஸ் எவ்வளோ புனிதமான விஷயம். என்கிட்ட என்ன நெருங்கி வர்றாருன்னா மனசில் காதல் இருக்கணும். முழுக்க காதல் இருக்கணும். பர்மனன்ட் லவ் தான் இருக்கணும். அருளுக்கு இருக்கலாம், லவ் இருக்கலாம், யார் மேலே வேணாலும் இருக்கலாம். அப்படி மனசுக்குள்ள வேற யாரோ இருக்கும்போது என்கிட்ட வர்றாருன்னா அது லவ் இல்லை. ஜஸ்ட் ஈட், டோன்ட் ஈட் இட் அண்ட் ஐ நெவர் வில் அலோ இட். மாலதிக்கு பொறி தட்டியது. ஆஹா, இது லோகோ. சிறுசேரி சரவண பவன் முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. சொடக்ஸோ கூப்பனின் தயவில் சுட சுட டீயை வாங்கி கொண்டு HSP டீ போல வருமா என்று வந்து அமர்ந்தாள் மாலதி. எதிரே அனிருத், அருள்மொழி. பிஎல் கால் பண்ணினாரு, ஏதோ புரொடக்ஷன் இஷ்யூ போல என்று ஒரு கதை சொல்லிவிட்டு மாலதியும் ஆபீஸ் வந்திருந்தாள். வானதி வீட்டில் சொன்னவற்றை சொல்லிவிட்டு தான் டீ வாங்க சென்றிருந்தாள்.
அனிருத் கவலையுடன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். ச்ச, இந்த லோகம் இருந்தும் பிரச்சனை செஞ்சா, போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை செய்றா. சரியான பிசாசு. அனி, ஸ்டாப் இட். நீயும் ஏன் இப்படி பேசுற? தேவையில்லாம ஏன் அவளை இப்போ இழுக்கிற? அருள் அணியின் தொடையில் கை வைத்து அவனை நிறுத்தினான். அருள்? அணி அருளை ஆச்சரியமாய் பார்த்தான். இன் கான் பிலீவ் திஸ். நீ என்ன அவளை சப்போர்ட் பண்ற? வானதி சந்தேகப்படுறது உண்மைதானா? இவர்கள் சண்டையை கலைக்கும் வண்ணம் மாலதியின் கைபேசி அலறியது. வானதி என்று சொல்லிவிட்டு போனை உயிர்ப்பித்தாள். சொல்லுடி. என்ன திடீர்னு? அருளை பாவமாய் பார்த்தாள். என்ன என்று சைகையில் அருள் கேட்க தலையை மட்டும் மாற்றினாள். சரி, நான் சொல்லிடுறேன். போனை வைத்துவிட்டு சொன்னாள். வானதி விழுப்புரம் போறாளாம். அம்மா வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லிட சொன்னா. அருள் தலையில் கையை வைத்து கொண்டு உட்கார்ந்தான். இப்போ வானதிக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் அருள் பிரச்சனையே. அருள் புரியாமல் பார்த்தான். சாரி அருள், ஒரு வகையில் நானும் காரணம்தான். வானதிக்கு இருக்கிறது ஒரு மாதிரியான ஈகோ, ஒரு இன்செக்யூரிட் ஃபீலிங், ப்ளஸ் ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த கதையோட அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.